வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கான அரசியல் அமைப்பு சாசன கொள்கைகளை நிறைவேற்றும் வலுவான கருவியாக புதிய குற்றவியல் சட்டங்கள் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் 5 நாள் தேக்க நிலைக்கு பின்னர் இன்று இயல்பான அலுவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணை தொடர்பான அரசின் துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்காததால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்களுக்கான அரசியல் அமைப்பு சாசன கொள்கைகளை நிறைவேற்றும் வலுவான கருவியாக புதிய குற்றவியல் சட்டங்கள் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் சண்டிகரில் புதிய குற்றவியல் சட்டங்களின் வெற்றிகர செயலாக்கம் குறித்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர் இந்த புதிய சட்டங்களால் காலனி ஆதிக்க முறைகளிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெறுவதாக எடுத்துரைத்தார். புதிய குற்றவியல் சட்டங்கள் செயலாக்கத்திற்காக பஞ்சாப், ஹரியானா நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களுக்கு நீதி கிடைக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியர்களால் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது என்று பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் திரு அமித்ஷாவும் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் என்ற 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை பார்வையிட்டனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் செயலாக்கம் தொடர்பான காவல்துறையினரின் விசாரணை முறைகளையும் இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மாற்றுத்திறன் படைத்தவர்கள் சமூகத்திற்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வதற்கான அடையாளமே அவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகள் விருதுகளை வழங்கி பேசிய அவர், இவ்விருதுகள் நாடெங்கிலும் உள்ள மாற்றுத்திறன் படைத்தவர்களுக்கு உத்வேகத்தை வழங்குவதோடு அவர்கள் செயலாற்றுவதற்கு தேவையான வலிமையும் வழங்கும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளையும் நலனையும் பாதுகாப்பதுடன் நல்ல வேலை வாய்ப்புகளுடன் உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு செயலாற்றி வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை எடுத்துரைத்தார். சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருப்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நடைபோட வேண்டும். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க பிள்ளைங்க தான் எங்களுக்கு தன்னம்பிக்கை என்ன என்பதை சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்களாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் தான். முதல் நம்பிக்கையாக நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாடாளுமன்ற இரு அவைகளும் 5 நாள் தேக்க நிலைக்கு பின்னர் இன்று இயல்பான அலுவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டை அடுத்து இன்று கேள்வி நேரம் மற்றும் பூஜ்ய நேரத்தில் பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டன. இருப்பினும் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் சம்பல் வன்முறை, வணிக நிறுவனத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு பிரச்சனைகளில் சிறிது நேரம் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் தேசிய நெசவாளர் ஆணையம் அமைப்பதற்கான உத்தேசம் அரசுக்கு இல்லை என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நெசவாளர்களுக்கு மத்திய அரசு உரிய நிதி உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள 26 லட்சம் நெசவாளர்களில் 72% பேர் பெண்கள் என்றும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கீழ் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், 2013-14ஆம் ஆண்டு இத்திட்டத்திற்கு 33,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதற்கு 87,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். கோவிட் அச்சுறுத்தலின் போது இத்திட்டத்திற்காக 1,10,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான சில தகவல்கள். பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மத்திய அரசால் 3 முறை அதிகரித்து வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உற்பத்தி விலையில் 50% லாபத்துடன் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இறக்குமதி பொருட்கள் கப்பல்களில் கொண்டுவரப்படுவதால் அவை காலதாமதம் ஆவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சரக்கு பெட்டகங்கள் பற்றாக்குறை எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நாட்டின் ஆரம்ப சுகாதார சிகிச்சை முறையை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார்.
புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து துறைகளிலும் மகளிர் முன்னேறும் வகையில் அவர்களுக்கான தலைமைத்துவ வாய்ப்புகளை வழங்குவதே பிரதமரின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி புயல் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. புயலால் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், பல்லாண்டு பயிர்கள், மரங்கள் சேதமடைந்திருப்பின் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும் வழங்கப்படும். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பிற்கு 37,500 ரூபாயும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பிற்கு 4,000 ரூபாயும், கோழி வகை உயிரிழப்பிற்கு 100 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அதி கனமழை காரணமாக கடும் மழைப்பொழிவை சந்தித்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாணாக்கருக்கு புதிய பாடப்புத்தகங்களும் நோட்டு புத்தகங்களும் வழங்கப்படுவதோடு முக்கிய சான்றிதழ்கள் இழந்தோருக்கு சிறப்பு முகாம்கள் மூலம் அவை மீண்டும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பாதிப்பு விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் புயல் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக இன்று கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுவது குறித்து பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். சாத்தனூர் அணையின் நிலை குறித்து 5 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு அரசின் துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெஞ்சல் புயலால் நீர்பிடிப்பு பகுதியில் பெரும் மழை பொழிவு காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணை நிரம்புவதை முன்கூட்டியே கணித்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டதாக அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். மிக சாதுரியமாக செயல்பட்டு மக்களை அரசு பாதுகாத்துள்ளது என்பதை நீர் மேலாண்மை மற்றும் அணை பாதுகாப்பியல் வல்லுநர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று எடுத்துரைத்தார். இதனிடையே திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்காமல் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட்டதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தொலைக்காட்சியிலோ நாளிதழ்களிலோ பொதுமக்களுக்கோ எவ்வித அறிவிப்பும் இல்லை என்றும் குறை கூறினார். இதன் காரணமாகவே 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரால் சூழ்ந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். பெஞ்சல் புயல் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகம் வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சால் புயல் காரணமாக கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி ஏனைய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு துரித நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. இதுவரை 13,000 பேருக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு 30 முகாம்கள் தங்க வைக்கப்பட்டு 23,000 பேருக்கு உணவு அளிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வே. கணேசன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் இளஞ்செழியன். நாமக்கல் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக 17 ஏரிகள் நிரம்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் தற்போது பெய்துள்ள மழையின் காரணமாக மின்னக்கல் ஏரி, சேமூர் பெரிய ஏரி, பருத்துப்பள்ளி ஏரி, துத்திக்குளம் ஏரி, மல்லசமுத்திரம் சின்ன ஏரி உள்ளிட்ட 17 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. 5 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளன. கொல்லிமலை பகுதியில் கனமழையின் காரணமாக அடிவார பகுதியில் உள்ள வட்டாறு, பாண்டியாறு, கருவாட்டாறு ஆகிய ஆறுகள் நிரம்பி மழைநீர் வெள்ளமென செல்கிறது. திருமணிமுத்தாறில் அதிக வெள்ள நீர் காணப்படுவதால் ராமதேவம், கூடச்சேரி உள்ளிட்ட பாலங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து செல்கிறது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்ட வரம் தரும் கோட்டாறு சவேரியார் பேராலயத்தில் 9வது நாளான இன்று திருத்தேர் பவனி துவங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேர் பவனியானது கோட்டாறு, கம்பளம் உள்ளிட்ட வீதிகள் வழியாக நடைபெற்றது. இந்நிகழ்வுக்காக குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கான அரசியல் அமைப்பு சாசன கொள்கைகளை நிறைவேற்றும் வலுவான கருவியாக புதிய குற்றவியல் சட்டங்கள் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் 5 நாள் தேக்க நிலைக்கு பின்னர் இன்று இயல்பான அலுவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது.
சாத்தனூர் அணை தொடர்பான அரசின் துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்காததால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.